மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது. நம்முடைய முருகபெருமான் மருதமலையில் முருகபெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்லை திமுக காரங்களே அவர்கள் நடத்திய மாநாடான்னு சந்தேகமா இருக்கு. பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்தரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருக்கிறாங்க. படியில் ஏற கூட விடல. அமைச்சர் சேகர் பாபு அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்கார்ட் போட்டு மருதமலை கூட்டிட்டு போறாங்க. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு அறநிலைத்துறை அமைச்சரனுடைய மனைவியும் மகளும் குடும்பமும் எஸ்கார்ட் போட்டு மருதமலை எஸ்கார்ட் போட்டு. ஆனா முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு படி கீழே நிற்கிறாங்க. விபூதி கூட கொடுக்கல. 750 சிறப்பு தரிசன பாஸ், அந்த 750 கரைவேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது, இன்னைக்கு மருதமலையில் முருகபெருமான அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையான பக்தர்களை உள்ள விடல. கும்பாபிஷேகத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல. இது திமுக மாநாடு போல. சேகர் பாபு அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலைக்கு எட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க.